என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நேற்று தமிழ்நாடு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் டேட்டு ஏப்ரல் 23 அண்டு கவுண்டிங் டேட்டு மே 4. கோட் ஆஃப் கான்டாக்ட், எலெக்ஷன் கமிஷனோட கோட் ஆஃப் கான்டாக்டை நேற்றுலேருந்தே அமல்படுத்தியாச்சு. அதனால் மு.க. ஸ்டாலின் இன்னிலிருந்து முன்னாள் முதல்வர், அப்புறம் அமைச்சர்கள் எல்லாமே முன்னாள் முதலமைச்சர் அண்ட் அமைச்சர்கள் எல்லாமே முன்னாள் அமைச்சர்கள் தான். ஸோ தைரியமாக இனிமேல் இந்த 5 வருஷமாக 2016 2021 வரையும் அரசுக்கு எதிராக பயங்கரமாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த 5 வருஷமாக ஆளே காணும் இல்லையா. அவங்களாம் இந்த ஒரு மாதம் தைரியமாக பேசலான்னு நான் எதிர்பார்க்குறேன், பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த 5 வருஷம் எல்லாரும் எந்த பொந்துக்குள்ளே இருந்தாங்கன்றது யாருக்குமே தெரில. எல்லா யூடியூப் சேனலாகட்டும், ட்ரால் வீடியோஸ் போடுற எல்லா சேனலாகட்டும், இந்த 5 வருஷமாக ஆட்சியில் எதுவுமே பண்ண முடியாமல், எது பண்ணாலும் கேஸ் போட்டுருவாங்க அப்படின்றதுனாலே இந்த ஆட்சியை பற்றி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டாங்க. மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கேம்பெயின் வருவாங்க. கிராமத்துலலாம் போன ஈரோடு எலெக்ஷன் பை எலெக்ஷனில் பார்க்கும்போது ஒரு குழந்தை குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. அந்த குழந்தைய குளிப்பாட்டுறத விட்டுட்டு நான் குளிப்பாட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேம்பெயின் வரவங்க அந்த வேலைலாம் கூட பார்ப்பாங்க. அப்புறம் நிறைய வாக்குறுதிகள், ஏகப்பட்ட வாக்குறுதிகள் மக்கள் அள்ளி வீசுவாங்க. இந்த 5 வருஷம் பண்ண முடியாது, 5 வருஷமா சாரி இந்த கடந்த 50 வருஷமாக நாங்கள் பண்ண முடியாதெல்லாம் அடுத்த 5 வருஷத்தில் பண்ணி காட்டுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் 5,67,00,000 வாக்காளர்கள். அதில் பெண் வேட்பாளர்கள் 2,89,00,000 பேர், ஆண் வேட்பாளர்கள் 2,77,00,000 பேர். ஸோ ஆப்வியஸ்லி எல்லோரும் பெண் வாக்காளர்களை தான் குறி வச்சு எல்லா தேர்தல் அறிக்கையும் வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு கட்சி 1000 ரூபாய் தருது, இன்னொரு கட்சி 2000 ரூபாய் தருது, இன்னொரு புதுசாக வந்து இருக்கிற கட்சி 2500 ரூபாய் தருது. இப்படிலாம் வந்து உங்களுக்கு தேர்தல் அறிக்கை வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்படி தருவாங்க, எது தருவாங்கன்றதுலாம் எதுவுமே தெரியாது. இப்போது 5 வருஷம் இல்லை 2 வருஷமாக 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்க எல்லோரும் 1000 ரூபாய் வந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ சொத்து வரி ஏறி இருக்குது, எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பில் ஏறி இருக்குது, எவ்வளோ நார்மல் பஸ் ஃபேர், இலவச பஸ் இல்லாமல் டீலக்ஸ் பஸ்ஸோட ஃபேர் எவ்வளோ ஏறி இருக்குது, சொத்து வரி எவ்வளோ ஏறி இருக்குது, அப்புறம் பத்திரப்பதிவில் எவ்வளோ வரி ஏறி இருக்குன்றது யாருக்குமே தெரில. நம்ம இந்த ஆட்சி வரத்துக்கு முன்னாடி மாதம் ஒரு தடவை இபி பில் கட்டலான்ட்டு ஒரு வாக்குறுதி இருந்துச்சு. அது என்ன ஆச்சுன்றது இது வரையும் தெரில. கர்நாடகாவில் இப்போ வரையும் மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் தான் எல்லோரும் பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதிகள், நிறைவேற்றினது கொஞ்சம், நிறைவேற்றாதது நிறைய, இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் நிறைய வரும். பெண்களை குறி வச்சு தான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. பெண்கள் இதற்கான இந்த வாக்குறுதியெல்லாம் நம்பி ஏமாறாமல் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை வர வைக்கிறதுக்கு பெண்கள் கண்டிப்பாக ஓட்டு போடணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் தேர்தல் வியாழக்கிழமை வருது. தேர்தல் அன்றைக்கி எப்படி இருந்தாலும் லீவ் விட்ருவாங்க. ஸோ நடுவில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் லீவ் போட்டால் சாட்டர்டே சண்டே லீவு, 4 நாள் எங்கேயாவது டூர் பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு செஞ்சு யாரும் பிளான் பண்ணாதீங்க. தேர்தலில் கண்டிப்பாக எல்லோரும் ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா, போலிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 70லேருந்து 75 கூட வரையும் தான் வரும் மேக்ஸிமம். அது இந்த வருஷம் இந்த வாட்டி ஒரு 90% ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். 90%ன்றது நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்றேன். 100% வரணும்னு தான் ஆசை. ஆனால் அட்லீஸ்ட் 90%ஆவது வந்தால் தான் மக்கள் ஒரு நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வழிவகை செய்யும். அதுக்கப்புறம் இப்போது நிறைய பேர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஓப்பனாகவே பேசிடுவேன், எதுக்கு சுற்றி வளைச்சலாம் பேசி. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் கட்சி ஆரம்பித்த இந்த 2 வருஷத்தில் அவரோட செயல்பாடு என்னன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக ஒரு முதலமைச்சர் ஆகணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்லாம் ஒரு கட்சி ஆரம்பித்ததா எனக்கு இது வரைக்கும் தெரில. அவர் கட்சி ஆரம்பித்தது எதுக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்சியோட ஓட்டை பிரிக்கணுன்றதுக்காக தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா வந்து ஒரு கட்சியை ஆட்சியை பிடிக்கணும்னா அது எந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணணுன்றது கிரவுண்டில் பாலிடிக்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரை வீட்டை விட்டு வெளில வர வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது அவர் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்றதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் வந்ததுனால எஸ்ஓபிலாம் எதுவும் இருக்காதுன்றது
சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். எனக்கு ஃபுல் டீட்டெயில் அது தெரியல. அது வந்து இதுக்கு மேலே அவர் ஃப்ரீயாக எங்கே வேணாலும் பிரச்சாரத்துக்கு போகலாமான்றது இதுக்கு மேலே தான் தெரியும். அப்படியே அவர் பிரச்சாரத்துக்கு போகலான்னு சொன்னாலும் அவர் வெளில வருவாருன்றது தெரியல. அது வேறு டவுட்டு. அதுக்கப்புறம் இந்த திராவிட கட்சிகள் மொத்தம் 25 கட்சி இருக்குது திமுக கூட்டணியில். அந்த கட்சியோட பேரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே 5 வருஷம் முடிஞ்சிடும். ஸோ 25 கூட்டணி வச்சுட்டு ஒரு கட்சி தேர்தலில் சந்திக்க போகுது. இன்னொரு பக்கம் அதிமுக வந்து பாஜக கூட்டணி, அப்புறம் பாமக, அப்புறம் அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, அப்புறம் சில கட்சிகள்லாம் இருக்குது. அதிமுக பொறுத்தவரையும் அவங்க கடந்த 60 வருஷமாக தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு மேலே நான் இந்த 5 வருஷத்தில் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. மக்கள் அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா 60 வருஷமாக அவங்க தான் ஆண்டுகிட்ருக்காங்க. இத்தனை வருஷமாக வந்தபோது ஏன் பண்ணலை அப்படின்றது மக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க இதுக்கு அப்புறம் வந்து பண்ணுவாங்கன்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த 5 வருஷம் நான் கொளத்தூர் தொகுதியில் இருந்திருக்கேன். 4.75 வருஷமாக கொளத்தூர் எப்படி இருந்துச்சுன்றது கொளத்தூர் மக்களாகிய எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 மாதத்தில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றா கூட இன்னும் கொளத்தூர் ஒன்றும் பயங்கர சிங்கப்பூர் மாதிரிலாம் மாறிடுச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணதுனால ஒரே ஒரு ரோடு மட்டும் நல்லா போட்டிருக்காங்க. மற்றபடி கொளத்தூர் பெரிய தொகுதி ஆயிடுச்சு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு முதலமைச்சர் தொகுதி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வேணும்னா நான் சாம்பிள் எடுத்துன்னு வந்து அப்புறமா வீடியோஸ் மாதிரி கொளத்தூர் தொகுதியோட லட்சணம் எப்படி இருக்குன்றதை நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். மறுபக்கம் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலையும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. ஒரு வேட்பாளரையும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே வழக்கறிஞர்கள், இன்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, படித்தவங்க, டீச்சர்ஸு, இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ லேடிஸ் ஒரு துணி எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணுன்னாலே 4-5 கடை ஏறி இறங்குறீங்க. அந்த டிசைன் சரியில்லை, இந்த டிசைன் சரியில்லைன்றது நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க. ஒரு ஆட்சியில் கீழே வாழ போகிறோம். அந்த ஆட்சியாளர் எப்படி இருக்காங்கன்றது நம்ம யாருமே எதுவும் யோசிக்க கூட இல்லை. அவங்கள என்ன பண்ணுறாங்கன்றதே இல்லை. கடைசி நேரத்தில் வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு நம்ம அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு வந்துடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படின்னா இந்த மாதிரிலாம் இல்லை, செக் பண்ணுவார். எப்படி செக் பண்ணுவார்னா கேண்டிடேட் லிஸ்ட்டை பார்ப்பார். ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. 2வது க்ரைட்டீரியா அவர் என்ன படிச்சிருக்காரு. டாக்டர், ஓகே டாக்டருக்கு நான் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன எலெக்ஷனில் போட்டார். அவர் ஓட்டு போட்ட கேண்டிடேட் வின்னும் பண்ணாங்க, எம்பியும் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த கேண்டிடேட் என்ன ஆச்சுன்னா இந்தியன் பார்லிமெண்ட்டில் இருக்குல்ல, இந்தியன் பார்லிமெண்ட் அட்டனன்ஸில் கடைசியில் யார் இருக்காருன்னு பார்த்தா அந்த எம்பி தான் இருக்கார். ஏன்னா அவர் பார்லிமெண்ட்டே போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்காம ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுன்றது ஒரு மென்டாலிட்டி. ஸோ இந்த மாதிரி உங்கள் கேண்டிடேட்டை ஒரு மணி நேரம் உட்காந்து கூகுளில் அந்த கேண்டிடேட் எப்படிப்பட்ட கேண்டிடேட், என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு என்ன அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறமா போடுங்க. இன்னொரு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. அவங்க எப்படின்னா இன்டலெக்சுவல்ஸ். நான் வந்து இந்த அரசியலே பிடிக்கல, யங்ஸ்டர்ஸ்லாம் வேஸ்ட்டு, இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க, நான் நோட்டாக்கு போட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் பயங்கரமாக நோட்டாக்கு போடுறத பெரிய இன்டலெக்சுவல் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 லட்சம் ஓட்டு இருக்குது ஒரு தொகுதியில். 1,50,000 பேர் நோட்டாக்கு ஓட்டு போட்டாலும் மீதி 30,000 பேர் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுறாங்க. இன்னொரு 10,000 பேர் வேற ஒரு கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்படின்னா அந்த 1,50,000 லட்சம் பேர் நோட்டாக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, நோட்டா எம்எல்ஏ ஆகாது. அந்த 30,000 பேர் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த தான் எம்எல்ஏவாக ஆவார். ஸோ உங்கள் ஓட்டை நோட்டாக்கு போட்டு தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏகப்பட்ட கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, படித்த கேண்டிடேட்ஸ். நீங்கள் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடணும்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க கேண்டிடேட் லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள். நாம் தமிழரோட கேண்டிடேட் லிஸ்ட்டையும் அவரோட பேக்ரவுண்டையும் செக் பண்ணி பாருங்கள். அவரோட ஃபீல்டில் எப்படி வேலை செய்கிறாருன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து மக்கள் ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.